பாரு, உன் முரட்டுத்தனத்தை எல்லாம் கோர்ட்ல காட்டிட்டு இருக்காத. நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ண போய் அது சிந்துவோட வாழ்க்கையை பாதிச்சிடும். கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்ன பை, அவன் சிந்துவை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான். அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அவன் போய் சொல்றான். அதுக்காக நீ கோர்ட்லயே அவனை போய் அடிச்சனா அவன் சொல்றது உண்மைன்னு ஜட்ஜ் நம்பிடுவாங்க. அதனால சிவா வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. சிவா எப்படியும் சிந்து கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லன்னு தான் சொல்லுவான். அப்படி அவன் சொல்லிட்டான்னா இன்னைக்கே சிந்து சிவாவோட கல்யாணத்தை ரத்து பண்ணி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துரும். இப்ப என்னமா பண்றது? சிவா எப்ப வருவான்னு தெரியலையே. சிவா வந்தா மட்டும் சிந்து கூட வாழ விருப்பம் இருக்குன்னு சொல்ல போறானா? சத்தியமா சொல்ல மாட்டான். யார் என்ன சொன்னாலும் நீ ஒண்ணும் கவலைப்படாத. அரவிந்த் சொல்றத சிவா ஒண்ணும் நம்ப மாட்டான். அவன் உன் கூட தான் வாழ்வான். நீ தைரியமா இருமா. அது எப்படி மகா சொல்லுவான்? சிந்துவை லவ் பண்ணவனே அவளை என் கூட சேர்த்து வைன்னு சொல்றப்போ சிவா அரவிந்த் கூட தான் அவளை சேர்த்து வைப்பான். வாய மூடு மகா. என் மருமக சிந்து யாரையும் லவ் பண்ணவே இல்ல. இவன் மனசுல இருக்கிறது சிவா மட்டும்தான். சிவா சிந்து சொல்றத மட்டும் தான் நம்புவான். அரவிந்த் சொல்றது எல்லாம் அவன் நம்ப மாட்டான். ஆறுமுகம், சிவா எங்க இருக்கான்னு போன் பண்ணி கேளு. சரிமா. எல்லாரும் என் கூட வாங்க. சிவா என்ன பதில் சொல்றாரோ அதை வச்சுதான் கோர்ட் முடிவு பண்ணும். சிவாவுக்கும் சிந்துவுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லல்ல. சிவா சிந்துவோட வாழதானே விரும்புவாரு. இல்ல, என் பிள்ளைக்கு சிந்துவோட வாழ விருப்பம் இல்ல. என்ன சொல்றீங்க? நீங்க வேணா என் புள்ள சிவா வந்ததும் அவங்கிட்டே கேட்டு பாருங்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க நீங்க? சிவாவுக்கு சிந்துவோட வாழ விருப்பம் இல்லனா கோர்ட் இவங்க கல்யாணத்தை ரத்து பண்ணிடும். சிவா சிந்து கூட வாழ விருப்பம் இல்லன்னு சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? இவன் என் புள்ளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணவதானே? அதனும் பொய் இல்லையே. என் மகா, இப்ப வாயை மூடிட்டு சும்மா இருக்க போறியா இல்ல என்கிட்ட அடி வாங்க போறியா? என் புள்ளையோட விருப்பத்தை தானே சொல்றேன். அத சொன்னா ஏன் ஆளால கோவப்படுறீங்க? உள்ள வரட்டும், அவங்கிட்டயே கேளுங்க, அவன் சொல்லுவான். நாங்க எல்லாரும் உன்னை நம்புறோம். உனக்கும் அந்த அரவிந்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி சிவாவும் அந்த அரவிந்த் சொல்றத நம்ப மாட்டான். நீ தைரியமா இரு.